Hi friends, welcome to Diya Samayal. என்ன சமைக்க போறோம்னா சிறுகீரை கடையல். இது ரொம்ப ஆரோக்கியமான உணவு. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும். அதே சமயத்தில் இந்த கீரை நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வரப்போகிறது வெயில் காலம். அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு கீரை நல்லா கிள்ளி எடுத்திருக்கேன். இதை 2-3 வாட்டி கழுவி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 75 கிராம் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாசிப்பயிரையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி வச்சுருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 தக்காளி, காரத்துக்காக 3 பச்சை மிளகாவை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 6 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிப்போம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம். இதை நல்லா கலந்து விடலாம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வைப்போம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் வைப்போம். ஒரு 3 விசில் வைக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போது இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சிறுகீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கழுவி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடலாம். ஒரு சின்ன சைஸ் புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு 5-10 நிமிஷம் இதை வேக விடலாம். அப்பப்போ கலந்து விடுங்க, இல்லைன்னா பருப்பு அடியில் தங்கி பருப்பு தீஞ்சிரும். வெந்துடுச்சு. ஒரு 8 நிமிஷம் தான் ஆச்சு இது வேகிறதுக்கு. இப்போ நம்ம மற்ற வச்சு நல்லா இதை கடைஞ்சி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு. சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிக்கோங்க, அப்போ தான் அது நல்லா கடையும். ஆறிடுச்சுன்னா கடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், உடஞ்ச உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டும். 3 பல்லு பூண்டை 1 பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். இது வாசனைக்காக ஆட் பண்ணிப்போம், நல்லாயிருக்கும். 2 காஞ்ச மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, அதே சமயத்தில் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.